ஜூன் 1 முதல் சென்னை தீவுத்திடலில் நிகழவிருக்கும் 39ஆம் சென்னை புத்தக காட்சிக்கு என் வாழ்த்துக்கள். பதிப்பாளர்களுக்கு என் பாராட்டுக்கள். வரவிருக்கிற வாசகர்களுக்கு என் வணக்கம். வாசிக்கிற தேசம்தான் வளர்கிறது. வாசிப்பு என்பது பாடத்திட்டத்தோடு முடிந்து விடுவது அல்ல. பாடத்திட்டம் என்பது படிப்புக்கு வழங்கப்படுகிற முன்னுரை, வாழ்வுக்கு வழங்கப்படுகிற வெள்ளோட்டம். ஒரு மனிதன் வகுப்பறைகளை விட்டு வெளியேறிய பிறகுதான் உண்மையாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதுவரைக்கும் வாசிப்பு என்பது நிர்பந்தம். அதற்கு பிறகு வாசிப்பதுதான் வாழ்க்கையோடு அவன் செய்து கொள்கிற ஒப்பந்தம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த நேரத்தில் ஒரு தகவலை உங்களுக்கு பதிவு செய்வது என் கடமையாகிறது. உலகத்தில் அதிகமாக நூல்களை வெளியிடுகிற நாடுகள் எவை எவை என்று யோசித்து பார்க்க நேர்ந்தது. உலகத்தில் அதிகமான புத்தகங்களை அச்சடிக்கிற நாடு சீனா. 2ஆம் இடத்தில் அமெரிக்கா இருக்கிறது. 3ஆம் இடம் பிரிட்டன். 4ஆம் இடம் ரஷ்யா. இந்தியாவுக்கு கிட்டியிருக்கிற இடம் இந்த உலக வரிசையில் 5. புத்தகங்கள் வெளியிடுகிற பட்டியலில் உலக வரிசையில் இந்தியா 5ஆம் இடத்தில் இருக்கிறது. சொல்லப்போனால் அதிகமான மக்கள் தொகை கொண்ட சீனா முதலிடத்தில் இருக்கிற பொழுது அதை அடுத்த மக்கள் தொகை கொண்ட இந்தியா தான் 2ஆம் இடத்தில் திகழ்ந்திருக்க வேண்டும், திகழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்தியா 5ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நான் தமிழ் மொழியின் வாயிலாக, இந்த புத்தக காட்சியின் வாயிலாக இந்தியாவுக்கு முன்வைக்கிறேன். எந்தெந்த மாநிலங்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கின்றன, எந்தெந்த மாநிலங்கள் வாசிப்பில் பின்தங்கி இருக்கின்றன, எந்தெந்த மாநிலங்கள் உலக போட்டிக்கு இன்னும் தயாராகவில்லை என்ற பட்டியலை மத்திய அரசு எடுத்தால் அது நாட்டுக்கு, அறிவுலகத்திற்கு, கல்வி உலகத்திற்கு நன்மை பயக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஜூன் 4ஆம் தேதி புத்தக காட்சிக்கு நான் வருகை தருகிறேன். என்னுடைய நூல்கள் 2 அரங்குகளில் அங்கு வாசிப்புக்கு வழங்கப்படுகின்றன. 614, 615 என்ற 2 அரங்குகளில் என் நூல்கள் பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. வாசகர்களை வரவேற்கிறேன். தொழில்நுட்பம் மாறிக்கொண்டே வரும். முதலில் தமிழில் எழுதிய புலவன் எதில் எழுதியிருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? ஊடகங்களில் என்ன எழுதியிருப்பான்? முதலில் மனிதன் சுட்ட மண் ஓட்டில் எழுதினான். முதலில் மணலில் எழுதினான், பிறகு சுட்ட மண் ஓட்டில் எழுதினான், பிறகு பாறையில் எழுதினான், காய்ந்த இலையில் எழுதினான், பிறகு தோலில் எழுதினான், பிறகு பனை ஓலையில் எழுதினான். இப்போது உங்கள் கையில் இருக்கிற காகிதத்திற்கு வந்திருக்கிறான். இது தொலைய போகிற யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காகிதம் கடைசி மூச்சு விட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து கேட்பார்கள், அப்போதெல்லாம் காகிதத்தில் எழுதி கொண்டிருந்தீர்களாமே, புத்தகம் என்று ஒன்று இருந்ததாமே, அந்த தாளை புரட்டி புரட்டி நீ இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் வாசிக்க வேண்டியிருந்ததாமே, நாங்கள் கீழிருந்து மேலாக அல்லவா வாசிக்கிறோம், நீங்கள் அது எவ்வளவு பெரிய கஷ்டம், எப்படித்தான் நீங்கள் படித்தீர்களோ, எப்படித்தான் எழுதினீர்களோ, எப்படித்தான் சமாளித்தீர்களோ, எப்படி அப்பா நீங்கள் பாஸ் பண்ணீர்கள் என்று உங்கள் பேர பேத்திகள் கேட்கலாம். உங்களுக்கு மாறுகிறது. தொழில்நுட்பம் மாறுகிற போது ஊடகம் மாறும், வடிவம் மாறும், வாழ்வு மாறும். மாறட்டும். ஆனால் வாசிக்கிற பழக்கம் மட்டும் மாறக்கூடாது. வாசிக்கிற உணர்வு மாறக்கூடாது. வாசிப்பு என்ன தெரியுமா தருகிறது? அறிவை தருவதற்கு முன்னால் பரவசம் தருகிறது. அந்த பரவசத்தை இளைஞர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும். வாசிப்பதனால் உண்டாகும் பரவசத்தை ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டக்கூடிய வாய்ப்பு 2 பேருக்கு தான் இருக்கிறது. ஒன்று பெற்றோர்களுக்கு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு. இந்த 2 பேரையும் முதல்ல வாசிக்க வைக்கணும். இளைஞர்களுக்கு என் அனுபவம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுதே நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே படித்து பழகுங்கள். நான் பழகிறேன். கல்லூரியில் படிக்கிற போது தேர்வுக்கு படிக்கிற நேரத்தில் தேர்வு அல்லாத நூல்களை தேடி படியுங்கள். ஒரு மாணவன் எந்த பொருள் குறித்து படிக்கிறானோ அதை கல்லூரியில் படித்துவிட்டு அந்த பொருளுக்கு மாறுபட்ட பொருளை வெளியே படிக்க வேண்டும். ஒரு பொருளாதார மாணவன் வெளியே இலக்கியம் படிக்க வேண்டும், இலக்கிய மாணவன் வெளியே பொருளாதாரம் படிக்க வேண்டும். அறிவியல் மாணவன் வெளியே பிலாசபி படிக்கணும்.
பிலாசபி மாணவன் அறிவியல் படிக்கணும் வெளியே. அது பாடத்துக்கு, இது வாழ்வுக்கு. இப்படி முழுமை செய்யவில்லை என்றால் ஒரு முழுமையான மனிதனை நாம் தயாரிக்க முடியாது. பாடத்திட்டத்தினுடைய நகல்களாகவே மாணவர்கள் தயாரிக்கப்பட்டு விடுவார்கள். திரைத்துறையில் இலக்கியத்துக்கு அது இடைவெளி ஏன் வந்தது என்று கேட்டால், வணிக சினிமா இலக்கியத்தை தள்ளி வைக்கிறது, வர்த்தக சினிமா சுத்தக்கலைக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லா காலத்திலும் நல்ல முயற்சிகள் நடந்து கொண்டே வந்திருக்கின்றன, நடந்து கொண்டும் இருக்கின்றன. இதுல மாற்றமே இல்லை. நீங்கள் தில்லானா மோகனாம்பாள் படமாக்கப்பட்டது ஒரு நாவல், திரைப்படமானது. யாருக்காக எழுதான் நாவல் திரைப்படமானது. சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் திரைப்படமானது. என்னுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் திரைப்படமாவதற்கு 3 நிறுவனங்கள் முயன்றன. அதில் எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை. தண்ணீர் தேசம் தொடங்கி நின்று போனது. கருவாச்சி காவியத்தை ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனமும் ஒரு பிரபல இயக்குனரும் விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படமாக்க வேண்டும் என்று. அதில் எனக்கு என்ன சிக்கல் என்றால், அந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். என் காலத்திலேயே அந்த நாவலின் திரை வடிவங்கள் தோற்று போனால் என் நாவலுக்கு இழுக்கு. அது என் காலத்திற்கு பிறகு நிகழட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறேன். இந்தியாவில் சிறந்த திரைப்பாட்டு மொழி தமிழில்தான் இருக்கிறது என்று மத்திய அரசு 6 முறை அங்கீகரித்திருக்கிறது. மற்ற மொழிகளை விட தமிழ் ஒருபடி முன்னே நிற்கிறது. அதனால் மற்ற மொழிகள் தாழ்ந்தது என்று நான் கருதவில்லை. ஆனால் தமிழ் மேம்பட்டு இருக்கிறது என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதுதான் இலக்கியத்துக்கு திரைப்படத்தில் நான் செய்த மிகச்சிறிய பணி. மேல் நாடுகளில் ஒரு நல்ல புத்தகம் வெளிவந்தவுடன் ஒரு 10 லட்சம் பிரதிகள் நல்ல புத்தகங்கள் விற்று விடுகின்றன. அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலம் உலகம் முழுக்க வாசகர்களை கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான காரணம். வாசிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் இருக்கு. தமிழில் அப்படி பார்த்தால் கூட 184 நாடுகளில் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கருதி கொண்டால் 7.5 கோடிக்கு மேல் தமிழர்கள் உலகம் முழுக்க திகழ்கிறார்கள். 7.5 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் இனத்தில் ஒரு 1000 புத்தகங்கள் விற்பதற்கு 5 ஆண்டுகள் ஆவது ஏன்? அது நல்ல புத்தகம், எல்லா புத்தகங்களும் அல்ல. எல்லா புத்தகங்களும் விற்கும் என்பது தப்பு. விற்க வேண்டும் என்பது மூட நம்பிக்கை. நல்ல புத்தகங்கள் விற்க வேண்டும் என்பது நம்பிக்கை. நல்ல புத்தகங்களுக்கே இதுதான் நிலை என்று இருக்கிறது. ஆனால் நல்ல ஊடகங்கள் வேணும், நூலகங்கள் புத்தகங்களை வாங்கணும். வாசகர்களை, எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்கு நூலகங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை நூலகங்கள் உண்டு என்று கணக்கு போட்டுதான். ஒரு நூலகத்துக்கு 2 பிரதிகள் வாங்குங்க. எல்லா தனியார் கல்லூரிகளும் படைப்பாளிகள் புத்தகத்தை வாங்குங்க. பொறியியல் கல்லூரிகள் வாங்குங்கள். மேடைகளில் புத்தகங்களை கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு வாருங்கள். அப்படியெல்லாம் இருந்தால்தான் வரும். எனக்கு திரைப்படத்துறையில் ஒரு ஊட்டம் இருப்பதனாலும், மக்களுக்கு நான் தெரிந்தவர் என்பதனாலும், என் பெயர் தமிழர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் புழங்கிக் கொண்டே இருப்பதனாலும் எனக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ சிறுகதைகள் வெளியிட்டோம் கடந்த அக்டோபர் மாதம். இன்றைக்கு புத்தக காட்சியில் அவருடைய 12வது பதிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய படைப்புகள் மட்டும் 23 லட்சம் பிரதிகள் தமிழர்கள் வாங்கி இருக்கிறார்கள். வைரமுத்துவை விட சிறந்த படைப்பாளிகள் தமிழில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன் வாங்கல? வாங்கி படைப்பாளிகளை தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும்.